ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டவா என்னை இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டு நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, உண்மையாக சொன்னால் கண்டிப்பாக கௌதம் தாங்க வரா, இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டும் இவங்க இறக்க பாரு நாள் நெருங்கி வந்துடுச்சுன்னு சொன்னால் தாங்குவாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக குழப்பத்தில் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த காலையில் நம்முடைய கார்த்திக் பார்த்த பொண்ணு அந்த பிரியா வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அம்மா என்னை தூக்குங்க, நான் சாமியை பார்க்கணும் அப்படின்ற கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கையில் அடிபட்டு இருக்குமா, என்னால் முடியாது அப்படின்றாங்க. உடனே நம்ம இலக்கியா சோசியல் சர்வீஸ் பண்ண இறங்குறப்போ அந்த பொண்ணு நான் காட்டுறோமா அப்படின்ட்டு தூக்கி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய பிரியா கிளம்புறப்ப நம்முடைய இலக்கியாவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா என்ன பேசுகிறது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து நம்மளுடைய இலக்கியாவோட கவலையெல்லாம் மறந்து போயிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியா பார்த்திங்கன்னா என்ன மேடமுங்க, என்னது மேடமா, உன் அக்கானு தான் கூப்பிட சொன்னன்றாங்க. சரி அக்கா, என்ன அக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே கோயிலில் சாமி கும்பிடாதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்ல போகிறாங்க, நம்ம ஜானகிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறுவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய கார்த்திக்காக பார்த்திங்கன்னா ஆண்டவனா தேடி அனுப்பின பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா இந்த பிரியாவை நினச்சிக்கிறாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பிரியாவை எங்கே போகிறாங்களோ அங்கே எல்லாம் நம்ம இலக்கியா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துட்டால் நம்ம வீடு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸ்கூலில் பசங்களை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுபோக சோசியல் சர்வீஸோட மைண்டும் கையில் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்முடைய இலக்கிய யோசிக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியா கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்தில் ஐக்கியமாகி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரவி வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனை பண்ண போகிறா, இது ஒரு கார் இல்லை ஒரு ஜுவல்ஸ் என்ன போட்டு போக முடியாது, அங்கே எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி இலக்கிய கையில் பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதமுக்கு எப்படியாவது ரேவதி தான் அது அம்மான்றது தெரிய நம்முடைய கௌதம் சார் என்ன செய்ய போகிறான்றதாக இருக்க போகுது. இந்த வீடியோ லைக் மறக்காத சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.